Hello friends, welcome to Own Cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீடை. இது உப்பு சீடை. நிறைய பேருக்கு சீடை பண்ணணும்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சீடைனா வெடிக்கும் அப்படின்ட்டு. ஆனா வெடிக்காம சுலபமா சீடை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கின பாக்கெட் மாவு தான். இது 200 கிராம். இதை முதல்ல நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் அந்த வறுத்த மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சலிக்காம அப்படியே நம்ம பண்ணணும்னா மாவுல ஏதாவது சின்ன சின்ன தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு சீடை வெடிக்கும். அதனால மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இவ்வளோ தூசி உள்ள இருந்துச்சு. இதோட நம்ம சீடை செஞ்சிருந்தோம் அப்படின்னா வெடிக்கும். இப்போ 2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுந்தம்பருப்பு பொடி எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல இந்த வெண்ணெயோட சேர்ற அளவுக்கு மாவை ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம சீடையை உருட்டிடலாம். ஒர்க்கிங் ஏரியால கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணா எல்லா சீடையுமே நமக்கு ஒரே அளவா கிடைக்கும். சீடையை உருட்டும் போது ரொம்ப டைட்டா உருட்டக்கூடாது. இதை எடுத்து லைட்டா மட்டும் உருட்டினாலே போதும். இப்படி உருட்டினா நமக்கு சீடை எப்போதுமே வெடிக்கவே வெடிக்காது. நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம உருட்டினோம்னா கண்டிப்பா சீடை வெடிக்கும். இந்த மாதிரி லைட்டா, அதாவது சீடை அந்த உருண்டைக்கு மேல கிராக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். டைம் ரொம்ப ஆகவே ஆகாது. லைட்டா இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடு ஏறினோடனே கொஞ்சமா உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம போட்ட உடனே சீடையோட கலர் மாறிடும். ஆனா உள்ள வேகாது. அதனால ஓரளவுக்கு எண்ணெய் சூடு ஏறின உடனே நம்ம உள்ள போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகளை போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. லைட்டா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிளறி விடணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்த உடனே நம்ம சீடையை எடுத்துடலாம். இப்ப நமக்கு சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு சுவையான, அது ரொம்ப சிம்பிளான சீடை ரெடி. நான் சொன்ன மெத்தட்லயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீடை சூப்பரா வரும். வெடிக்கவும் வெடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்ல கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.